அப்படி பார்க்க போனா புத்தகத்தை ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், வீட்டுக்கே வர வச்சிடலாம். ஆனா இங்க வர்றது அப்படிங்கிறது புத்தகங்களோடு தொடர்புடைய நண்பர்களை சந்திக்கிறது, ஒரு மனநிலையை புதுப்பிக்கிறதும்பாங்க இல்லையா? எவ்வளவு புக்ஸ் படிச்சாலும் ஒரு போதுங்கிற ஒரு நிறைவு இருந்ததே கிடையாது. உங்கள் சரவணகுமார் ஹார்வெஸ்ட் 24 சேனலுக்காக உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை YMCA நந்தனத்தில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, அதாவது 42வது புத்தக கண்காட்சி. ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இது வந்து வாசிக்கிற பழக்கத்தை ரொம்ப அதிகமா காமிக்குது அப்படிங்கறதே வந்து சொல்லலாம். சென்ற வருடத்தை விட, அதாவது போன வருடம், அதுக்கு முந்தைய வருடங்களை விட இந்த வருடம் கூட்டத்தின் அளவு இன்னும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம். இன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட ஏகப்பட்ட கூட்டம் பள்ளி கல்லூரிகள்ல இருந்தெல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க, பள்ளிகள்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா வாசிக்கிற பழக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே உறுதியாகுது. எவ்வளவுதான் இணையதளங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட நம்ம இந்த வாசிக்கும் பழக்கம் இன்னும் நம்மளை விட்டு போகல, ஒழிஞ்சு போகல அப்படிங்கறதா காமிக்குது. ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து புத்தகங்களுடைய விற்பனையின் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போறதாகவும் சொல்றாங்க. இதனால வந்து சென்ற வருடம் கிட்டத்தட்ட 800 ஸ்டால்கள் வந்து இருந்தது, 800 ஸ்டால்கள் தொட்டு இருந்தது எண்ணிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருடம் எவ்வளவு ஸ்டால்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியல. நம்ம என்ன பார்க்க போறோம், இதற்கு நடுவில் மாலை நேரத்தில் கருத்தரங்கம், பேச்சு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இங்க வந்து இருக்கு. மக்களுக்கு தேவையான உணவு வகைகள் இதெல்லாம் தனி ஸ்டாலாம் போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாம், சின்ன பசங்கள்லாம் கூட அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்கு. நல்ல ஒரு விஷயம். நம்ம படிப்பை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப உள்ள போவோம், என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இந்த வருடம் புது வரவா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். வாங்க போவோம். வணக்கம். 42வது சென்னை புத்தக காட்சிக்கு வருகை தருகின்ற அனைவருக்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் எங்களது பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். H24 சேனலின் நண்பர் திரு சரவணகுமார் அவர்களுக்கும் நண்பர் ஓவியர் திரு அரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 42 ஆண்டுகளாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தொடர்ந்து இந்த புத்தக காட்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். அதனுடைய மேனாள் தலைவராக நான் இப்பொழுது இருக்கிறேன். இந்த புத்தக காட்சியிலே ஏறத்தாழ 820 அரங்குகளை நாங்கள் 1.5 லட்சம் சதுரடியிலே வைத்திருக்கிறோம். ஆங்கில நூல்களும் தமிழ் நூல்களும் ஏராளமான அளவிலே இருக்கிறார் போல் பார்த்திருக்கிறோம். குழந்தைகளுக்கான ஏராளமான அரங்குகள் இங்கே அமைத்திருக்கிறோம். இது போக மல்டிமீடியாக்கள், அதாவது சிடிக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான நர்சரி ரைம்ஸ் போன்றவற்றையும் நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே ஒரு வாசகர் தேடி வருகின்ற புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, வாசகர் குடும்பத்துடன் வந்து தேடி வருகின்ற புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறார் போல், கிடைக்கிறார் போல் செய்து வைத்திருக்கிறோம். மற்றும் தினசரி நிகழ்வுகளாக புத்தகங்கள் வெளியிடுவதும்
இலக்கிய சொற்பொழிவுகளும் இலக்கிய கூட்டங்களும் இங்கே நடத்தி வருகிறோம். ஞானி சிற்றரங்கில் நாங்கள் தினசரி ஏதாவது ஒரு சிறிய கூட்டம் ஒன்றை புத்தக வெளியீட்டையும் நடத்தி வருகிறோம். தினசரி குறும்படங்கள் திரையிடப்படுகிறது. ஆகவே இந்த 42 வருடங்களாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த சென்னை புத்தக காட்சி நடத்தி வருகிறோம். வருடா வருடம் வருகிற வாசகர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்ற வருடம் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் வந்தார்கள். இந்த வருடம் நாங்கள் 25 லட்சம் பேர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வாசிப்பை ஒரு இயக்கமாக எடுத்து சென்னை புத்தக காட்சி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த சென்னை புத்தக காட்சியின் ஒரு அங்கமாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இருந்து வருகிறது. இனி உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பதிப்பாளர் அல்லது ஒவ்வொரு விற்பனையாளரையும் அல்லது பல நூல்களையும் நண்பர் திரு சரவணகுமார் அவர்களும் திரு ஓவியர் அரஸ் அவர்களும் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அந்த நூல்களை நீங்கள் பாருங்கள், வாருங்கள், வந்து வாங்கி செல்லுங்கள் என்று கூறி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. அத்தனை வலிமை எழுத்துக்களுக்கு உண்டு. இங்கே கொட்டி கிடப்பவையெல்லாம் எழுத்துக்களை தாங்கி நிற்கும் காகிதங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் அறிவின் அடையாளங்கள், அனுபவத்தின் தொகுப்புகள், நம்மை ஏற்றிவிட காத்திருக்கும் ஏணிப்படிகள். என் பெயர் கு பத்மநாபன். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் இருக்கக்கூடிய திராவிட பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன். புத்தக கண்காட்சிக்கு வருவது என்பதும் புத்தகங்களை வாங்குறதும் புத்தகங்களை பற்றி பேசுறதும் புத்தகங்களோடு தொடர்புடைய நண்பர்களை சந்திக்கிறதும் ஆக இது எல்லாமே எங்களுக்கு ஒரு வருடம் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா மாறிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரையும் இது ஒரு புத்தகம் வாங்கக்கூடிய இடம் மட்டும் அல்ல. அப்படி பார்க்க போனா புத்தகத்தை ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம், வீட்டுக்கே வர வச்சிடலாம். ஆனா இங்க வர்றது அப்படிங்கிறது புத்தகங்களோடு தொடர்புடைய நண்பர்களை சந்திக்கிறது, ஒரு மனநிலையை புதுப்பிக்கிறதுப்பாங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு சபரிமலைக்கு போனா ஒரு வருடந்தோறும் ஒரு புத்துணர்வு தோன்றும். சில பேருக்கு சில கோயில்களுக்கு போனா தோன்றும். சில பேருக்கு தர்காக்கு, சில பேருக்கு தேவாலயங்களுக்கு போனா தோன்றும். எங்களை போன்றவர்களுக்கு புத்தக கண்காட்சிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மன உணர்வை ஏற்படுத்துது. இது இப்பதான் நாங்க நண்பர்களோட பேசிட்டு வரோம். ஒரு 22 வருஷமா நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். எங்க கல்லூரி நாட்கள்ல இருந்து, எங்களுடைய 17-18 வயதுல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதேனும் ஒரு அரிய நூலை பெற்றோங்கிற மகிழ்ச்சியும், அடடா இந்த நூலை இன்னும் கவனமாக பார்த்தால் வாங்கியிருக்கலாமே, அப்படிங்கிற இந்த நூலை கவனிக்கவில்லையே என்கின்ற ஒரு சின்ன ஏக்கத்தோடையும் சொல்லக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது. இந்த புத்தகங்களை வாங்கிட்டு போய் அதுல டேட் போட்டு அதுல ஒரு செல்ஃப்ல அடுக்கி வச்சு அதை பாக்குறது அப்படிங்கறது, தொடர்றது அப்படிங்கறது ஒரு பெரிய அனுபவமா எங்களுக்கு இருக்கு. வருடந்தோறும் புத்தக கண்காட்சி வளர்ந்துட்டு வர்றது ரொம்ப ஊக்கம் தருது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அல்லது இதோடு தொடர்புடைய நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ அமெரிக்கால bookshare.org ஒரு வெப்சைட் இருக்கு. அது உலகில் உள்ள எல்லா நண்பர்களுடைய நூல்களையும் எல்லா நூல்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கும்படி வெளியிட்டு இருக்கு. அது போன்ற சில பொது நிறுவனங்கள் இருக்கு. அதாவது லாப நோக்கமற்ற தங்கள் நூல்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்களாகிய எங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தொடர்புடன் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அது போன்ற நிறுவனங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் நூல்களை, உங்களின் விலைமதிப்பற்ற கருத்துக்களை எதிர்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளும் பயனடையுமாறு வழங்க வேண்டும், அல்லது உங்கள் நூல்களை மாற்றுத்திறனாளிகளும் பயனடையுமாறு பதிப்பிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுறோம். முனைவர் ஆ. மோகன், டாக்டர் அம்பேத்கர் அரசினர் கலை கல்லூரி வியாசர்பாடி பணியாற்றி வருகிறேன். தமிழ் உதவி பேராசிரியராக இருந்து வருகிறேன். எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு புத்துணர்ச்சியும் அநேகமாக எங்களுக்கு ஒரு மறு சுழற்சியாக ஒரு இன்பத்தை மனதளவிலும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய நாங்கள் இந்த இளங்கலை பட்டம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் இப்படிப்பட்ட நண்பர்களாக சேர்ந்து ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பங்கெடுப்பது என்பது எங்களுடைய தொடர்ந்த செயல்பாடுகளாக இருந்து வருகிறது. அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த பிரெய்லி மெத்தடிலான அந்த புத்தகங்களும் விற்பனைக்கு இங்கே கிடைப்பது என்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஒலி புத்தகங்களும் எங்களுக்கு இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும்
இலக்கிய ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவுமான ஒலி புத்தகங்களும் அது தொடர்பான அந்த பிரெயில் எழுத்து புத்தகங்களும் எங்களுக்கு கிடைத்தால் மேலும் எங்களை போன்ற மக்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு சாதாரணமான புத்தகங்கள், எழுத்துக்கள் அடங்கிய பார்வை உடையவர்கள் படிக்கக்கூடிய எழுத்து அடங்கிய புத்தகங்களை நாங்கள் பெறும்பொழுது அதை வாசிப்பதற்கும் அல்லது அதை படிக்க கேட்பதற்கும் இன்னொருவருடைய உதவியை நாங்கள் நாடி செல்ல வேண்டி இருக்கிறது. உதவும் கரங்கள் இந்த உலகில் நிறைய இருந்தாலும் கூட அதில் சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதே எங்களுடைய இந்த எழுத்துக்கள் அடங்கிய அந்த புத்தகமோ அல்லது அந்த ஒலி புத்தகமோ எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் யாரையும் சாராமல் எங்களுக்கு நினைக்கும் நேரத்தில் நாங்களே படித்து எங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள ஏதுவாக இருக்கும். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். சென்னை மாநில கல்லூரியில் வரலாற்று துறையில் உதவி பேராசிரியராக பணிகிறேன். இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு புத்தக திருவிழா. இந்த திருவிழாவிலே நாங்கள் தொடர்ந்து வருகிறோம். அறிவு பசியை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு காலம். ஏன்னா நாங்கள் வேற எல்லா இடங்களுக்கும் தனித்தனியாக சென்று புத்தகங்களை வாங்குவது என்பது இயலாத காரியம். இந்த இடத்திலே நாங்கள் விரும்புகின்ற அத்தனை புத்தகங்களையும் நாங்கள் ஒரே இடத்திலே வாங்குவது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பேசுறேன். என்னோட நாதன் பதிப்பக ஸ்டால்ல இருந்து தான் பேசுறேன். இது வந்து இந்த வருஷம் புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்க பதிப்பக ஸ்டால்ல இருந்து நாங்க புதுசா ஒரு மொத்தம் ஒரு 4 புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா கூட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி என்னுடைய சிறுகதை தொகுப்பு இந்த ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய சிறுகதை தொகுப்பு மொத்தம் என்னோட சிறுகதைகளுக்கு நான் இப்ப இலக்கிய சிந்தனை பரிசு வீக்ல 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த எழுத்தாளர்களா அறியப்பட்டது காரணம் இந்த சிறுகதை தான். இந்த சிறுகதையில மொத்தமா சிறுகதை தொகுப்பா கூட்ஸ் வண்டியின் கடைசி பெட்டி இது இந்தியா டுடேல பரிசு வாங்கின கதைகள். மட்டுமில்ல உலக சினிமா வரலாறு எங்க பப்ளிகேஷன் ஸ்பெஷல். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வச்சுக்கோ. இந்த 3மே நல்ல சிறப்பா விற்பனை ஆகிட்டு இருக்கு. வர்றவங்க முதல்ல 3 புத்தகத்தையும் எடுத்துருவாங்க. அது இல்லாம இந்த வருஷத்தோட சிறப்பா சில்வியா பிளாத்தோட பயோகிராபி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிக்கு பில்ஜார் இங்கிலீஷ்ல அது தமிழ்ல விஜயவத்மா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த நாவல் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த சரசுராம்ன்ற ஒருத்தரோட நம்மளோட சிறு தொகுப்பு வந்திருக்கு. இது இல்லாம ஒரு ரிதுபர்ண கோஷ் அப்படின்ற ஒரு பெங்கால் டைரக்டர் பத்தின ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் காட்ஃபாதர் திரைக்கதையில இருந்து நம்ம ஆங்கிலத்துல இருந்து தமிழ் மொழிபெற்றிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகம் புதுசு புதுசா அப்புறம் இறக்கியிருக்கோம். விஞ்ஞானத்தின் விஸ்வரூப வளர்ச்சியால் இணையதளம் ஏற்றம் பெற்றாலும் ஒரு புத்தகத்தை புரட்டி படிக்கும் சுகமே அலாதியானது. புத்தகங்களிலிருந்து எழும் வாசனையின் முன் நாம் இட்டுக்கொள்ளும் செயற்கை திரவியங்கள் மண்டியிட்டே தீர வேண்டும். இங்கே குவிந்திருக்கும் புத்தகங்களில் எதை எடுப்பது எதை விடுவது அப்பப்பா கும்பி தவிக்கிறது நமது உள்ளம். ஒவ்வொரு பதிப்பகங்களும் இந்த முறையும் பல நூல்களை வெளியிட்டுள்ளன. நிறுத்தி நிதானமாய் அத்துணை ஸ்டால்களுக்குள்ளும் நுழைந்து வெளிவந்தால் நமக்கு குறைந்தபட்சமாய் 2 நாட்கள் நிச்சயம் தேவை. கடவுள் இல்லவே இல்லை, இல்லை இல்லை நிச்சயம் இருக்கிறார் என நாத்திகமும் ஆத்திகமும் பேசும் பதிப்பகங்கள் இங்கேயும் எதிரும் புதிருமாய் இருப்பது விந்தைதான். வருஷம் அந்த புக் ஃபேர் அட்டெண்ட் பண்ணுவோம். எவ்வளவு புக்ஸ் படிச்சாலும் ஒரு
போதுங்கிற ஒரு நிறைவு இருந்ததே. எனக்கு ஜெயகாந்தன் கதைகள் ரொம்ப பிடிக்கும். ஜெயகாந்தன் புக்ஸ் தேடி தேடி எடுத்து வாசிக்கணும்னு நினைப்பேன். கல்கியோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெயகாந்தன் புக்ஸ் தான் நான் நிறைய வாங்கியிருக்கேனே. எவ்வளவு வாசித்தாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு ஒவ்வொரு தடவையும் ஜெயகாந்தன் கதைகளும் புக்ஸும் வாசிக்கும் போது ரொம்ப புதுசா எனக்கு தோணும். அதே மாதிரி சுஜாதாவோட தீவிரமான ரசிகை நான். அவரோட எல்லா புக்ஸும் அவரோட எல்லா பிரச்சாரத்தையும் வாசிப்பேன். இந்த புக் ஃபேர் பத்தி சொல்ல போனோம்னா கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கணும். இது நம்ம வேற எவ்வளவு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா புக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு யோசிக்கிற தலைமுறை அடுத்தது உருவாகிடக்கூடாது. இங்க வந்து பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் புக் ஃபேர் வரும்போது ஒரு வித சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஏன் சந்தோஷம்னா என்ன மாதிரியே புக் வாசிக்கிற பழக்கம் உள்ள மக்களை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்மள மாதிரி புக்ஸ் வாசிக்கிறாங்கன்றத பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நம்ம எத்தனையோ எக்ஸிபிஷன்ஸ் போறோம், எத்தனையோ ஃபேர்ஸ் போறோம். ஆனா இது சம்திங் டிஃபரெண்ட், ஃபுல்லி ஃபில்ட் வித் புக்ஸ், எனாமஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ். நம்ம எது எடுக்கிறதுன்றது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இங்க வந்து நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு வெரி எஸ்பெஷலி நல்ல அட்ராக்டிவா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு நாலேஜ் கெய்னிங் ஆட்டு நிறைய புக்ஸ் இருக்கு. நாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து இங்க வந்து புக்ஸ் எடுப்போம். தட் டூ மோஸ்ட்லி நான் ப்ரிஃபரபிளி கிட்ஸ் புக்ஸ் தான் எடுப்பேன். நானும் வாசிப்பேன், என் பிள்ளைகளையும் நான் வாசிக்க சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ அவங்களும் அதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அதுல பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வாசிப்பாங்க. இங்க இருந்து வாங்கிட்டு போற புக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு.